வரவேற்புரை நிகழ்த்துமாறு சாலைமணி அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். கரைகானா அறிவு கடலினுடைய முகடேறி முழுப்பேற்று குண்டேறி நிற்கும் நமது குலதெய்வம் பிரம்மபிரகாசமை வழி சாலை ஆண்டவர்களின் திருக்கருணையாலும் அவர்களின் ஆசீர்வாதத்தாலும் ஈரோடு சபையானது 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்த நல்ல நேரத்தில் மெய்வழி சோமசுந்தரானந்தர் மாமா அவர்களும் மெய்வழி குணசேகர முதலியார் அண்ணா அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நம்மிடையே கலந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம், நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் ஆதி மருமகனை பார்த்த கண்களை உடைய அவர்கள் அந்த பெருமானவர்களிடத்தில் அவர்கள் பெற்று அந்த தீட்சை பெற்று அவருடைய ஆசீர்வாதம் பெற்ற அவர்கள் முன்னிலையில் இன்று மிக நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி என்ன என்றால், ஆண்டவர்கள் ஆரம்ப காலத்தில் வேத நூல் அச்சிட்டு சாலை என்பதற்கு எடுத்து வருகின்றார்களாம். அப்பொழுது அவர்கள் வாக்கு, ஒரு குழந்தை ஊமையாக இருந்து இன்னைக்கு பேச போகுதுரா. ஏனென்றால் அந்த வேதம் அச்சிட்டு வந்ததையும் எல்லாரும் பாடுவதும் படிப்பதும் அதன் இடத்துல இருக்கின்ற அந்த ஓசை ஒளி எழுப்புமே என்ற அந்த ஒரு ஆனந்தத்தால் அவர்கள் அச்சிட்டு கீழக்குறிச்சி வரைக்கும் வர வைத்து விட்டு நம் தெய்வம் அவர்களே ஆசனத்தில் அமர்ந்தவர்கள் திடீரென்று நான் போய் அதை வரவேற்று கூட்டி வர வேண்டும் என்று அவர்கள் அனந்தர்குல பெருமக்களை எல்லாம் அழைத்து கொண்டு சபைக்கரசர் அனைவரையும் சென்று கீழக்குறிச்சியிலிருந்து வேத நூலை அழைத்து வந்தார்களாம். இப்படி பேழையில் வைத்து அழைத்து வந்து துப்பாக்கி முழங்க, துப்பாக்கிகள்லாம் வச்சு முழங்கி குண்டு முழங்க அந்த வேத நூலை அலங்காரமாக சாலை என்பதற்கு அழைத்து வந்தார்கள். ஏனென்றால் வேதம் ஆசான் திருமேனி என்று அவர்கள் குறிப்பிட்டதற்கு அது பேசணும் அல்லவா, அந்த நாத ஒலி எழுப்ப வேண்டும் அல்லவா. ஆகவே தான் நாம் வேத நூலை முணுமுணு என்று படிக்கிற பழக்கம் கூடாது என்று தெய்வம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். உறக்க படிக்க வேண்டும், சப்தமாக படிக்க வேண்டும் என்று எடுத்து வைத்தார்கள். ஆகவே அப்பேற்பட்ட அந்த வேத கிரந்தம் முதலாக அச்சிட்டு வந்த அந்த வேத கிரந்தத்தில் மான்மியமும் சேர்ந்திருந்த அந்த பகுதியைத்தான் இப்பொழுது நம்மிடையே மெய்வழி சோமசுந்தரானந்தர் மாமா அவர்களும் மெய்வழி குணசேகர முதலியார் மாமா அவர்களும் அந்த ஆதி காலத்தில் அடித்த அதே பொசிஷன் மாறாமல் வேணும், நம்ம தெய்வம் அவர்கள முதல் பகுதியே நாம் இங்கே சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு பெரிய ஒரு பொறுப்பெடுத்து நமக்காக இங்கே அதை வேத நூலை நமக்கு கொடுத்துள்ளார்கள். இது தெய்வத்தினுடைய தீர்மானம், அது அவருடைய ஆசீர்வாதம். இப்பொழுது நம்மிடையே முத்தி பேருரை ஆற்றுவதற்காக மெய்வழி குணசேகர முதலியார் அண்ணா அவர்களை அழைக்கின்றோம். மூதூர் வள மூலப்பழ முத்தேன் முத்து, மூதூர் வள மூலப்பழ முத்தேன் முத்து நம் சொத்தான குலதெய்வம் அவர்கள் பாரப்பெரும் தேவ மெய்ச்செயல் முழுவதும் தேவபிரான் அவர்களுடைய பெரும்பாட்டின் பலனாக விளைந்த விளைவு. பலன் முழுவதும் நமக்கே சொந்தம் என ஆசீர்வாத ஒலிவாய் உரை அளித்து ரட்சிப்பு இந்நாள் எந்நாளும் வழங்கி கொண்டிருக்கும் இதுகால் இணங்கி கூடிக்கொண்டு தேவ இட்ட சட்டத்தில் இணங்கி கூடிக்கொண்டு தேவ இட்ட சட்டத்தில் மாறாது ஒழுகி வரும் இங்குற்ற எம் சகோதர சகோதரிகள் அனைவோருக்கும் நமஸ்காரம் செய்து தெய்வ தயவு வேண்டி தொடர்கிறேன். மெய்வழியில் இறுதி பரியந்தம் வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற சத்திய வாக்கு பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். மெய்வழியில தொடர்றது முக்கியமல்ல, அது பெருசு இல்லை. அவங்க பாடு எங்கேயோ இருந்தவங்கள நம்ம கூட்டிகிட்டு வராங்க, யாரும் நினச்சி பார்க்காத இல்லை. ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் என்ன குறிக்கோள் அப்படின்னா பணம் 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 அப்படி இருந்தவர்லாம் இங்கே வந்திருக்காரு. இப்போ அந்த குணம் 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 அதை பேசுகிறார். அப்போ அப்படியெல்லாம் நாம் எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படியோ எங்கெங்கேயோ இருந்தோம். நம்மளை கூட்டிகிட்டு வர்றது அவங்க பெரும்பாடு. ஆனால் கூட்டிகிட்டு வந்த பிறகு நாம் இதில் நிற்கிறோமே, மாறாது
தொடர்ந்து அந்த தேவ இட்ட சட்டத்தில் அவர்களுடைய அந்த வானாட்டு வரம்பு காணா அந்த ஆதிமை கோட்டைக்குள் இருந்து வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்ற மக்களாகிய நாம் அந்த உணர்வோட இறுதி பரியந்தம் வரை திருப்பி திருப்பி இந்த அண்ணா வந்தாலே இறுதி பரியந்தம் சொல்றாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தாரக மந்திரம். ஏன் எந்த நேரமும் என்ன நான் மாறலாம், சைத்தான் என்னை எப்படி கொண்டு போவான்றது எனக்கு தெரியாது. எந்த நேரமும் மாறலாம். சைத்தான் என்னை தொடாத இருக்கணும்ன்றது தான் என்னோட வேண்டுகோள் தெய்வத்துக்கிட்ட. தவிர்த்து தெய்வமே என்னை பெரிய ஞானவானாக்குங்க, எல்லா ஞானமும் எனக்கு தெளிவாகணும், எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு வேண்டாம். அவர்களுடைய அந்த கருணை, அந்த தயவு, இரக்கம் என் மீது பாயறது மட்டும்தான் என்னோட வேண்டுகோள். அதுதான் என்னுடைய தோத்திரமாக இருக்கும், அதனுடைய வேண்டுதலாக இருக்கும். ஆக அந்த இறுதி பரியந்தம் வரை மாறாது தொடர்ந்து. ஏன் நாம் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எப்படி ஒன்றா நமக்கு எந்த ரூபத்தில் ஒன்றா நமக்கு இடைஞ்சல் வரும், அது இடைஞ்சல்னு தெரியாதையே வரும். எல்லாரும் அனுபவப்பட்டிருக்கோம், அனந்தர்கள் எல்லோரும் அனுபவப்பட்டிருக்கோம். 40 வருஷம் தொடர்ந்து வருவாங்க, 41வது வருஷம் காணாது போயிடுவாங்க. 40 வருஷம் என்னாச்சு? தெய்வம் அதுக்கு என்ன பாடு எடுப்பாங்கன்னு அடே அவன் தலைக்கு இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆதியில் ஒன்றும் இல்லாதிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த சக்தி முழுவதும் என்ன தவப்பாடாக அந்த ஒரு தலையை எமங்கிட்டு காப்பாற்றுறதுக்கு போட்டனடா. ஏன்னா அவன் வரலையடா, 40 வருஷம் தொடர்ந்து வந்தானே வரலையடா. ஏண்டா நீங்கள் யாரும் போய் பார்க்க மாட்டீங்களா? ஏண்டா உனக்கு அந்த அக்கறை இல்லையா? உன் சகோதரன் இல்லையா? அவன் என்ன ஆனா ஏதானான்னு பார்க்க மாட்டீங்களா? ஏண்டா எனக்கு தானடா அடிச்சுக்கணும்னு வாங்க. இவங்க சொல்லுவாங்க, தெய்வமே வந்தா வராரு, வராப்பனா போறாரு, தெய்வமே அவருக்கு இல்லை நஷ்டம். டேய் நஷ்டம் அவருக்கு இல்லடா, டேய் என்னோட சொத்து நஷ்டமாச்சுரா, என்ன பாடுபட்டு அந்த தலையை உண்டாக்கியிருக்கேன் அப்படின்னு தெய்வம் இறக்கப்பட்டு சொல்லுவாங்க. சொல்லி அந்த ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி நீ பக்குவமாக எடுத்து பேசி அவனுக்கு இந்த அழிவு இது வராதனால என்ன அழிவுன்னு அவனுக்கு அவனோட அறிவு சம்மதிக்கு எடுத்து பேசி திருப்பி கூட்டிகிட்டு வாடான்னு. யாக எதுக்கு சொல்ல வரேன்னா 40 வருஷம் இருந்தவர் எப்படிங்க தப்பி போகலான்னா போகலாம், யார் வேணா போகலாம், எப்போ வேணா போகலாம். அதனால தான் பைபிள்லேயும் சொல்கிறாங்க, ஏன்னா இறுதி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்க பெறுவான்ன்றாங்க. ஆக கர்த்தருடைய நாமத்தின் மேலே அந்த இறுதி பரியந்தம் நிலை நிற்கிறவன், அந்த சத்திய கோட்டுக்குள்ளே நிற்கிறவன், அவன் தேவ இட்ட சட்டத்துக்குள் உரைகிறவன், அவனுக்கே இந்த பலன். ஆக நாம் இந்த மாறாது ஏன் ஒழுகி வருதுன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நாங்களாம் ஒழுங்காக தானே இருக்கிறோம், ஏன்னா இதை போய் சொல்கிறீங்க? மாறாது இருக்கணும், நாங்களாம் ஒழுங்காக தானே ஒழுகிக்கிட்டு வரோம், சுத்தமாக தான் இருக்கிறோம், கரெக்டாக வரோம், சபைக்கு கூடுறோம், எல்லாரும் கூடிக்கிறோம், தெய்வத்தை பற்றி தான் பேசுகிறோம், வெளியில் பேசுறதுல வேற மற்ற அந்த வெளியில் இருக்கிற புழக்கத்தெல்லாம் ஒழிச்சாச்சு, எல்லாத்தையும் எவ்வளோ தொலை வைண்ட் அப் பண்ணமோ பண்ணிட்டு தானே நாங்கள் இருக்கிறோன்னாக்கா இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு சொல்ல முடியாது, நாளைக்கு நம்மது இல்லை, நாளை இதுன்றது நம்மது இல்லை. ஆகையினால அந்த மாறாது இருக்கிறதுன்றதை நான் கொஞ்சம் அழுத்தி சொன்னேன். ஆக நீங்கள் இல்லாத இருக்கிறீங்கன்னு சொல்ல, எல்லாரும் இருக்கீங்க, ஆனால் மாறாது இருக்கணுன்ற எண்ணம் நமக்கு உரையணும். ஜீவதேகம் வனப்பம் பெற மன உருக்கம் தேவை என்பதை பைபிள் வாசகத்தை உதாரணம் காட்டி பகிர்ந்து கொள்கிறார்கள். குழந்தை பிறந்தவுடன் என்ன அழ வேணும், இது டாக்டர்களுக்கு தெரியும், டிஜிஓ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தை பிறந்தவுடன் அழ வேணும், சத்தம் வெளிவர வேணும், சத்தம் வெளிவர வேணும். இது நடக்கவில்லையானால் டாக்டர் என்ன பண்ணுவார், உடனே கவனிப்பார், உடனே இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க நர்ஸு, அவர் பார்ப்பார். சத்தம் வெளிவந்தால்தான் அதன் இரத்த ஓட்டம், அது வரைக்கும் அந்த 10 மாத காலம் அந்த தாயினோட கருவறையில் அதனோட உலகமே வேற, அந்த உலகத்துக்கு உண்டான அந்த இரத்த ஓட்டமானது அந்த உடம்புல ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் இது புது உலகத்துக்கு வந்திருக்கு, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தூலத்தில் அந்த இரத்தமானது சீராக ஓட வேணும். அப்படி சீராக ஓடிச்சு அப்படின்னா தான் சத்தம் பிறந்தவொன்னு வரும், குவா குவான்னு கத்தும், ஓன்னு வீறிட்டு அழும். அப்படி வீறிட்டு அழலைன்னா தூக்கி ஆட்டுவாங்க, குலுக்குவாங்க, பார்த்துருக்கோம். ஆக அந்த சத்தம் வர வேணும், இந்த உலகுக்கு ஏற்ப அந்த இரத்த ஓட்டம் ஓடணும். அப்படின்னா குழந்தை அழணும். இதே போல இது உலகத்தில் ரத்தம், அதே மாதிரி தெய்வீகத்தில் அந்த ஓட்டத்துக்கு பேர் குருதின்னு பேர்.
குருதின்னு பேர். குருதி, ரத்தத்துக்கு குருதின்னு ஒரு தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த குருதியும் ரத்தமும் ஒன்று தான் அப்படின்னா ஏன் 2 பேர் கொடுக்கணும்? ஒன்று குருதின்னு சொல்லிட்டு போகலாம், ரத்தமாக இருக்கிறது எல்லாம் இல்லை ரத்தம்னு சொன்னாலே எல்லாமே ரத்தம் தானே. அப்படி அல்ல. குருதி, அதுக்கு பேர் குருதி. அது ஜீவதேகத்தில் சீராக ஓடவில்லை என்றால் உன்னை ஆண்டு கொண்ட குரு தெய்வம் பால் யதார்த்தமாக வஞ்சகமின்றி சர்வமும் அவர்களே என உணர்வில் தைக்க ஒட்டி படிந்து பாழ் மனம் கரைந்து உருக நயன நீர் பெருகி வழிய கசிந்து அவர்கள் திருவடி போற்ற வேண்டும். எப்படி குழந்தை அழுவுதோ, அது குவா குவான்னு அழுதுது, வேற லாங்குவேஜ் தெரியாது அதுக்கு, அப்பதான் அதுக்கு ரத்த ஓட்டம் சீரா ஓடுது. அப்ப நம்முடைய ஜீவதேகத்தில் தெய்வத்தினோட குருதி ஓடணும் அப்படின்னாக்கா என்ன, அது அவங்கள தோத்திரம் பண்ணி மனசு இந்த கள்ளமானது கரைஞ்சு உள்ளம் உருகி அவன் நயன நீர் பெருக அவர்கள் திருவடி போற்றி புகழ்வதே நமக்கு அந்த ஒரு பலனை கொடுக்கும். இதை தான் பைபிளில் என்னுடைய ரத்தத்தை குடித்து என்னுடைய மாமிசத்தை புசிப்பவன் பாக்கியவான், அவன் பிதாவுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு நிச்சயமாக இடம் வழங்கப்படும். என்னடா இது அசிங்கமாக இருக்க, ரத்தத்தை குடித்து மாமிசத்தை திங்கிறதா அப்படின்னா அவங்க இந்த ரத்தத்தை சொல்லலை, அவங்க ஓமேயமாக சொல்லியிருக்காங்க. ஆக இது தெய்வீகத்தில் நமக்கு அந்த உள்ளம் உருகி அவர்கள் திருடாம நிமித்தம் நாம் போற்றி செய்கிறோமே, அது அவர்களுடைய அந்த குருதியை, அவருடைய அந்த செயலாதிக்கத்தை, அப்படி வச்சுங்க, குருதினா செயலாதிக்கம், அவர்களுடைய செயலாதிக்கத்தை நம்ம ஜீவதேகத்தில் பாய்ச்சி இந்த ஜீவதேகமானது வளப்பமாக ஜீவன் வளப்பமாக வளரக்கூடிய அந்த ஒரு மேலாம்பரமான உன்னத சக்தியை தெய்வம் நமக்கு தர்றதுக்கு இது ஒரே வழி. குழந்தை அழுவுறது போல இது ஒரே வழி. தெய்வ உத்தரவு என்னன்னா, எம்மை தரிசிக்கும் போது உறக்க தொனி கொடுத்து தோத்திரம் செய்ய வேணும். ஏன் முள்ளமா சொன்ன போதாதா, உறக்க சொல்லணுமா? அப்பதான் அந்த உணர்வில் போய் அது தைக்கும். ஏன், அப்பதான் ஜீவதேகத்தில் குருதியானது சீராக அந்நாட்டுக்கு ஏற்ப ஓடும். அழுதால் உனை பெறலாமே. இப்போ அழுது ஒருத்தன் பெற்றுட்டான், ஒரு குழந்தை அழுது பெற்றுட்டான் பாருங்க, நமக்கு நிரூபிச்சு காட்டுறான். அழுதால் உனை பெறலாமே, அது மாதிரி நாமளும் தெய்வத்துக்கிட்ட அழுதால் அவர்களை பெறலாமே. என்னடான்னு வாங்க தெய்வமே அப்படின்னு அழுவாங்க. சரிடா அவன் சரின்னு சொல்லிட்டான்டா, உடனே இறங்கிடுவாங்க தெய்வம். அழுதால் உன்னை பெறலாமே. இது சைவத்தினோட முக்கியமான உளவு. இது மாணிக்கவாசக பெருமானவர்கள் ரொம்பவும் அது அவருடைய பதிகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அழுதால் உன்னை பெறலாமேன்றதை அங்கங்கே மின்னி காட்டுவாங்க. மன உருக்கம் தெய்வீகத்துக்கு மிக அவசியம். மன உருக்கம் தெய்வீகத்துக்கு மிக அவசியம். இதனால் தான் முன்வந்த செம்மல்கள் தங்கள் பதிகத்தில் தம் குருபெருமான் திருவடியை பெருமையை உளம் உருக பாடி வைத்துள்ளார்கள். உன் உயிரின் மேல், இது தெய்வாக்கு, உன் உயிரின் மேல் உனக்கு அன்பிருந்தால் அதற்கு ஒரு அடையாளம் உண்டு. உன் உயிரின் மேல் உனக்கு அன்பு இருந்தால் அதற்கு ஒரு அடையாளம் உண்டு. உன் கண்களில் நீர் துளிர்த்து வர தேவ நாம மகிமையை போற்ற வரும். எனவே உள்ளம் உருக தேவ வாக்கு உணர்வில் தைக்க அது உனக்கு ஏதுவாக அமையும். ஆக அந்த திருநாமத்தை குர்ஆன்ல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது எவனுடைய தேகாதி அந்தத்திலும் இருக்கிற அந்த அணுக்கோடியிலும் நிறைந்துள்ள அந்த ஜீவன் என்ன துடிக்கிறதோ அவனுக்கு நிச்சயம் அல்லாஹ்வுடைய சுவனத்தில் இடம் உண்டு. நல்லா படித்தவன் ஆலீமுக்கு இடம் இல்லை, ரொம்ப அவங்க கூட நெருக்கமாக உள்ளவங்களுக்கு இடம்னு சொல்லலை. அவங்க திருநாமத்தை அவன் ஒலிக்குமானால் அது துடிக்கணும்ன்றாங்க. ஊன் உறக்கம் சுவாசமற்ற குருகொண்டலவர்களை பற்றி கொள்ள கற்றவர்க்கே முத்தி கிடைக்கும், ஞானத்தை பெற்றவர்க்கு அல்ல என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். பற்றற நின்றானை பற்றத பற்றிட கற்றார்க்கு முத்தியடி. யாருக்கு முற்றியா? முத்தி பற்றற நின்றானை பற்றற பற்றிட. பற்றற நின்றானை பற்றற பற்றிட கற்றவர்க்கு முத்தியடி. அப்ப நாம எதை கற்கணும், எதை கத்துக்கணும் அப்படின்னா, பற்றற நின்றது அப்படின்னா எது பற்றற நின்றது? உயிரோட பற்று எது? இந்த சுவாசம், ஊன், உறக்கம் இல்லையா? இந்த மூணுமே இந்த தூலத்தில் வச்சு உயிர் பற்றி இருக்கிறதுனால தான் உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்து இருக்கு.
இதில் இப்படி கழண்டுக்குச்சு அப்படின்னா போச்சு, எல்லாமே போச்சு. அப்போ அந்த பற்று, அந்த உயிரினோட பற்று உடல் மேலே எதுன்னா அந்த ஊன், உறக்கம், சுவாசம், இது வாழறதுக்கு நமக்கு வேணும் இல்லையா? அந்த பற்று, நம் உயிரின் பற்று, இது அறுபட்டு போனவர்கள் நம் தெய்வம். அவர்களுக்கு அந்த பற்று இல்லை. அந்த அறுபட்டு போனவர்கள் நம் தெய்வம். அவர்களை நாம் பற்றி கொள்ள வேணும். நாம் அந்த பற்றை அறுக்க முடியாது நம்மளால. பற்றற நின்ற அவர்களை நாம பற்றி கொண்டோம் என்றால், எதுக்கு பற்றணும் அப்படின்னா, நம் உயிரை பற்றி கெத்து கெத்து என்று காத்திருக்கும் யமன், அவனுடைய பற்று, அதை அறுப்பதற்காக நாம அவர்களை பற்ற வேண்டும். இதை தான் அவங்க சொல்றாங்க. பற்றற நின்றானை பற்றற பற்றிட கற்றவர்க்கு முத்தியடி. யார? யமனுடைய பற்றாகிய, நம்ம உயிரை காவு கொள்ளக்கூடிய பற்றாகிய யமனுடைய பற்றை அறுத்து எரியக்கூடிய, வாழ்வுக்கு தேவையான பற்றாகிய சுவாசம், ஊன், உறக்கமற்ற ஒரு குருதெய்வம் வருவார்களே, அவர்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று கற்றவர்க்கு தான் முக்தியா. ஞானம் பெற்றவர்க்கு முக்தி அல்ல. ஞானம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, முன் வந்த பெரியவர்கள். எல்லாருக்கும் முக்தி கிடைச்சதா தெரியல, எனக்கு தெரியல. ஆனா இப்படி இவர்களை பற்றி கொள்ளணும்னு கற்றவருக்கு முக்தி. கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அந்த அந்த இது முடிஞ்சிடுச்சு. 5 பேர்ல 4 பேரும் வந்து சொல்றாங்களாம், கிருஷ்ணா, உன்னை எங்களால் கட்டி போட முடியலையே, உன்னை கட்டி போட்டுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், என்னால் கட்டி போட முடியல, நீ தப்பிச்சு போயிடுறியே அப்படிங்கிறாங்களாம். அதுக்கு உங்களால் கட்டி போட முடியாது அப்படின்னு பரமாத்மா சொல்கிறாராம். கட்டி போட முடியாதுன்னு பரமாத்மா சொல்கிறாராம். அப்போ சகாதேவன் மட்டும் பின்னால் இருந்துக்கிட்டு, கிருஷ்ணா, நான் உன்னை கட்டி போடுவேன் அப்படின்னாலாம். எப்படின்னு கேட்டாங்களாம். அன்பு என்ற கயிறால் உன்னை கட்டி போடுவேன் அப்படின்னு உடனே பரமாத்மா சொல்கிறாரா, ஆமாம், அவன் சொல்கிறது சரிதான், நான் அந்த கயிறு நீ வச்சு என்னை கட்டினீன்னா நான் உன் கட்டுக்குள்ளே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆக அவங்கள பற்றி கொள்றது தான், அதை தான் கற்றுக்கணும். அவங்கள எப்படி பிடிச்சிக்கிறது, அதை கற்றுக்கிறவங்களுக்கு தான் முக்தியா, வேற ஞானம் படிக்கிறவங்களுக்கு இல்லை. அப்போ ஞானம் எதுக்கு அப்படின்னா, இவங்க தான் அவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது. இப்போ நம்ம ஏன் தெய்வ வாக்கு வச்சு ஒத்து பார்க்குறோம்? இந்த வாக்கு எங்கேயும் வெளியாகாதது, இது வரைக்கும் வந்த வேதங்கள்லாம் பேசாதது, ஆனால் வேதத்தினுடைய செயலை நடத்தி காட்டுது. அப்போ அது இல்லை நமக்கு வேணும். அதுக்காக தான் நாம் இதை படிக்கிறோமே தவிர்த்து இது நமக்கு முக்தி அளக்காது. இதையே ஔவையார், பற்றற்று நின்ற பழம்பொருளை சிந்திக்கில் முற்றுமழியாது உடம்பு, பற்றற்று நின்ற பழம்பொருளை சிந்திக்கில் இந்த முற்றுமழியாது இந்த உடம்புன்னு சொன்னாங்களாம். இந்த உடம்பு அழிஞ்சே போகாதுப்பா. எப்பா? பற்றற்று நின்ற பழம்பொருள் ஒன்று வருது, அதை நீ பிடிச்சிக்கிட்டீன்னா உனக்கு முற்றுமழியாது உடம்பு. நீ என்னோட அவ்வை குரல் மொத்தத்தையும் பிடிச்சிட்டு, நன்னறி விளக்கம் மொத்தம் படிச்சுட்டு, அதுக்கு உண்டான பொழிப்புரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நீ ஞானத்தில் ஏறி, நீ தவத்தில் விளைஞ்சு, நீ வாக்காதிக்க வல்லவம் பெற்று நீ வந்தீனாக்கா உனக்கு இந்த உடம்பு அழியாதுப்பான்னு சொல்லலை. பற்றற்று நின்ற பழம்பொருளை சிந்திக்கில் முற்றுமழியாது உடம்புனாங்க. இந்த தேகமழியா பிருத்த யோக பலன் அவர்கள் காலத்தில் இல்லையே. வந்த எல்லா பெரியோர்களும் பெற்றது ஜீவன் முக்தி மட்டும்தானே பெற்றாங்க. அப்போ அந்த பிருத்த யோக பலன் அவங்க காலத்தில் இல்லையே. அப்போ அவங்க சொன்னது தீர்க்க தரிசனமா நம்ம தெய்வம் வந்த காலத்தை குறித்து சொல்றாங்க. அப்போ அந்த பழம்பொருள் வரும்பா. இது வரைக்கும் வந்தது நிறைய பொருள் வந்தது, ஆனால் பழம்பொருள், அந்த பொருளெல்லாம் அனுப்பிச்ச பழம்பொருள் ஒன்று வருது, அது வரும்போது நீ அதை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. பற்றற்று இதே செயலை, பற்றற்று நின்ற பழம்பொருளை, பொருளான தேவனை நாம் நம் உயிர் மீது பரவு யமன் பற்றி அறுக்க தெய்வம் இவர்கள்தான் என கற்றவர்க்கு முக்தி. இதுவே மெய்க்கல்வி. மெய்க்கல்வினா இது அவர்களை பிடிச்சிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் மெய்க்கல்வி. ரேசகத்தை கும்பகத்தில் ஏற்றி, கும்பகத்தில் அப்புறம் பூரகத்தில் ஏற்றி மொத்தத்தையும் ஒரு மசாலா போட்டு குருமா போட்டு வெளியில் வைக்கிறது இல்லை. அதுக்கு இல்லை, அதுக்கு பலன் இல்லை. தெய்வம் இவர்கள்தான் என கற்றவர்க்கு முக்தி. இதையே பற்றற்ற வஸ்துவை பற்றற கண்டார்க்கு குற்றங்கள் இல்லை அடி குதம்பாயின்னு குதம்பை சித்தர் சொல்றார். குற்றம்னா என்ன? சாவு. அது இல்லை. யார? பற்றற்ற வஸ்துவை பற்றற கண்டார்க்கு.
உன்னோட பற்றாகிய எவன் பற்று அது அருந்து போகிறதுக்காக பற்றற்ற வஸ்துவை நீ கண்டேனா உனக்கு குற்றங்கள் இல்லை அடி குதம்பாய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தெய்வம் அதுக்கு அந்த குற்றம்னா மரண காலத்து வரக்கூடிய இழிவு, அதுதான் குற்றம். எம்மை 5 அடி உயரமுள்ள மனித ரூபம் என எண்ணாதே உன்னை ரட்சிக்கும் வஸ்து வித்து என கட்டாயமாக நினை. ஏன் சொல்றாங்க? ஏண்டா ஒரு பொம்பளை நான் தான் பொம்பளைன்னு சொல்லுவாளா? ஆனால் சொன்னாங்க. ஏன்னா அப்படி சொல்லியும் தெரியல, சொல்லாதிருந்தா ஒன்றும் தெரியாது. கட்டாயமாக நினை. ஏன் அப்படின்னா இந்த வித்தில்லா வித்து அந்நாட்டுக்கு வித்தெடுக்க வந்தது, வேற எதுக்கு அவங்க வரல. அதாவது ஞானம் அல்ல கற்க வேண்டியது, நாம் எதற்காக வந்தோம்னா ஞானம் தெய்வம் சொல்றாங்க, நான் ஞானம் கொடுக்கறதுக்காக வரல, அந்நாட்டுக்கு வித்தெடுக்க வந்தோம். அதுதான் வணக்கத்தில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்நாட்டுக்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றின்னு வணக்கத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய செயலை சொல்றாங்க, அதுக்காக வந்தார்கள். பூக்காமலே காய்க்கும் வில்வ மரம் போல கலியுகத்தில் தவம் செய்யாமலேயே தவத்தின் பலனை அடையச் செய்யும் நம் தெய்வம் அவர்களின் கருணை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லா மரமும் பூத்துத்தான் காய்க்கும், பொதுவானது நமக்கு தெரியும் இல்லையா, பார்க்குறோம். அதுக்கு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க, பின்னால் சொல்கிறேன். ஆனால் வில்வ மரம் பார்த்தீங்கன்னா பூக்காமலேயே காய்க்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்வ மரம் பூக்காமலேயே காய்க்கும். அது ஒரு ஜீவ விருட்சம். பூத்து காய்த்தால் சொல்லி செய்வது. இப்போ சொல்லும் போது கூட மணியன் சொன்னார், அண்ணாவும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது நம்மதுன்னு வந்துருச்சுன்னா ஒருத்தர் சொல்லி நாம் செய்ய வேண்டாம். தான் தேடி வைத்திருக்கும் தன் குடும்ப தோர்பொருள் போல் வான்கோடி மைக்குருவை வைத்திடுவான் பூங்கிலியே. நாங்கள் அப்போ தன்னோட குடும்பத்து பொருளை, இது என்னோட பொருள் தானே, நான் உபயோகப்படுத்திக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போமா? நம்ம வீட்டில் ஒரு சோஃபா, நம்ம வீட்டு அக்காவையோ இல்லை வேறு யாரோ, ஏமா இந்த சோஃபா நான் உபயோகப்படுத்திக்கிட்டோமா அப்படின்னு கேட்போமா? நம்ம வீட்டில் போய் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்குவோம். நம்ம வீட்டில் போய் உடனே கிச்சன்லேருந்து எதுனா எடுத்து சாப்பிடுவோம், உடனே மிக்சி போடுவோம், எது வேணா போட்டு உடைப்போம், கொடுப்போம், என்ன வேணா செய்வோம். நம்ம வீடு, யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை இல்லையா? அதுபோல தான் தேடி வைத்திருக்கும் தன் குடும்ப தோர் பொருள் இது உன்னுடைய தாயாதி சொத்து. நான் ஒன்றும் தனியாக எடுத்து உங்ககிட்ட கொடுத்தலடா, நீ தொலைச்சி போட்டு வந்தியே, உன் பாட்டனுக்கு பாட்டன்லாம் தொலைச்சி போட்டு வந்தாங்களே, அந்த சொத்தை, தாயாதி சொத்தை உனக்கு சொந்தமாக்க வந்தேனுங்கிறாங்க தெய்வம். நான் புதுசாக ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற நீ தொலைச்சி போட்டு வந்தது உன்னுடைய தாயாதி சொத்தை உனக்கு சொந்தமாக்க வந்திருக்கிறேன், அதுக்குள்ள சொந்தக்காரனாக உன்னை வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பூத்து காய்த்தால் அது சொல்லி செய்வது, பூக்காமலே காய்த்தால் அது சொல்லாமல் செய்வது, கேட்காமலேயே கொடுப்பது, கேட்டது அனைத்தையும் கேளாதது எல்லாம் தரக்கூடிய கற்பக விருட்சம் அது. எதை கேட்காமல் எதை கொடுக்குது அப்படின்னா, எதை பழமாகி வித்தாகும் அந்த நிலையை நமக்கு கேட்காதையே கொடுக்குது. அதான் வில்வ மரத்தினோட ஒரு ஐதீகம். வில்வ மரம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் தான் இருக்கும். வில்வ மரம் சிவன் கோயிலில் தான் இருக்கும். சிவனுக்கு வில்வ இலையை அர்ச்சனை பண்ணுவாங்க, பார்த்துருப்போம். சிவன் கோயிலில் வில்வ இலையை வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க, பூ அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. ஏன்? அது பூக்காது, பூத்தா தானே பறிக்க முடியும், அப்போ பூ கிடையாது. ஸோ வில்வ இலையில தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, அது ஸ்பெஷல். எல்லா நாளும் பண்ண மாட்டாங்க வில்வ இலையில. தெய்வ உத்தரவு என்னன்னா, முளை கண்டு இலை விட்டு தண்டு எழுந்து வாது கிளை வெடித்து பூத்து காய்த்தல்லவா கனியாக வேணும். இது இயல்பு. கனி எப்படி உண்டாகும்னா, முளை கண்டு இலை விட்டு தண்டு எழுந்து வாது கிளை வெடித்து பூத்து காய்த்தல்லவா பழமாக வேணும், கனியாக வேணும். ஆனால் இது பூக்காமலேயே காய்க்குது, காய்ச்சது பழுக்குது, பழுத்து வித்தாகுதே. வில்வ மரத்துக்கும் வித்து இருக்கே. அப்போ பூக்காது காய்ச்சி பழுத்து வித்தாகக்கூடிய ஒரு வல்லபம் இதுக்கு கொடுத்துருக்காங்க படைப்பில். ஏன் அப்படின்னா, குரு பெருமானை அண்டி அடிமையாகி 12 வருடம் காத்திருந்து பணிந்து உருகும் போது இவன் தவத்தேற உளவு சொல்வார்கள். ஏற்றி விட மாட்டாங்க. ஏணி அந்த இருக்கு, செவரில் சாத்தி வச்சிருக்கு. என்ன, உனக்கு கால் இருக்கு, என்ன இதான் கால் எடுத்து இப்படி வச்சு ஏறி போகணும்.
உனக்கு தெம்பு இருந்தால் போ, அவ்வளோதான். இதில் நீ மீறி போகும்போது இந்த இதுவெல்லாம் சந்திப்ப, என்ன உன்னை நிற்க விடாது, என்ன சைத்தான் உன்னை பின்னாலேயே துரத்தி உன்னை இழுத்து கீழே விடும். அதெல்லாம் சமாளித்து நீ வீராதி வீரனா நின்று அந்த வைராக்கியத்தோட ஒத்தை மனம் கொண்டு நீ ஓங்குரு தவத்தில் ஏறி விளைஞ்சினா என்னை போல நீ வருவே, இல்லைன்னா இல்லைப்பான்னு சொல்லி அந்த செவுத்தாண்டை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம தெய்வம் செவுத்தாண்டை விட்டால் நம்ம செவுத்தாண்டையே உட்காந்துருப்போம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். மேலும் அந்த செவுத்தை வேற ஓட்டை போட்டுக்கிட்டு இருப்போம். சும்மா கூட சரி செவரை பாட்டுக்கு விட்டு வைப்போம்னா இல்லை, கையில் உளி இருக்குது, என்ன பண்ணுறது, சுற்றி இருக்குது, போடு உளி, அதை ஓட்டை போடுறது. அதனால தான் தெய்வம் என்ன பண்ணாங்க, அந்த வேலையெல்லாம் நமக்கு வைக்கல. உழவு சொல்வார்கள், அதுபடி பாடுபட்டு தவத்தேறினால் உயிர் பூத்து, அவர்களுக்கு உயிர் பூத்து பலனான அந்த தேவ மனமானது வீசும் கமழும். பின் அந்த பூத்த அந்த மலரானது காய்த்து பழுத்து வித்தாகும். இது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒன்று. இப்படித்தான் எல்லா பெரியோர்களும் அந்த பாதையை கடந்து போனார்கள். ஆனால் நம் தெய்வமோ நாம் தவத்தேறி பூத்து மனம் வீச காய்த்து பின் பழுத்து முத்தி வித்தாக முடியவே முடியாது என்று எண்ணி நாம் தவத்து ஏறாத போதும் ஏறி பூக்காத போதும் பூத்து உயிர் மனம் கமழாத போதும் நம்மை காய வைத்து, எப்படி நம்மளை காய்க்க வைக்கிறாங்க. எப்படி காய்க்க வைக்கிறாங்க? பூக்காத மரத்தில் எப்படி ஐயா காய்க்க வைக்கிறது? இது அதாவது அறிவுக்கே எட்டாத விஷயமா இருக்கு. பூக்காத மரம் ஆனால் காய்க்க வைக்கிறாங்க. அது நமக்கு அறிவுக்கு எட்டுறதுக்காக நமக்கு வெளியில் வில்வ மரத்தை படைச்சு காட்டிடும். இப்படித்தாண்டா அது ஒரு ஒத்த அறிவு உள்ள ஒரு மரமே இது செய்யுதுன்னா, நீ 6 அறிவு உள்ள என்னுடைய சோதரன், என்னை போலவே படை உண்ணப்பட்டவன் நீ, உனக்கு என்னடா ஆகாதுன்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன ஆகாது? எப்படி காய்க வைக்கிறாங்கன்னா, தெய்வத்தினுடைய கார்க்கும் அந்த தீ கொண்டு வந்து அழித்த அந்த தேவசகாய மகாத்தீயில், அந்த மகதியில் ஜீவ குளிரில் காய வைத்து, அந்த ஜீவ குளிரில் காய வச்சு நம்மளை காய்க்க வைக்கிறாங்க. ஜீவ குளிரில் காய வைத்து நம்மளை காய்க்க வைக்கிறாங்க. காய்க்க வைத்து அதுக்கப்புறம் வெம்பி போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதை பழுக்க வைத்து, என்ன அதை முத்த வைத்து, முத்தி வந்தால் தான் வித்தாகும். வெறும் எல்லா பழமும் வித்தாகிறது இல்லை. நம்ம போட்டு சாப்பிட்டு போட்டு கொட்டையை தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அது முத்தி வித்தாக வைத்து பின் நித்திய வித்தாக்குகிறார்கள் நம்பெருமான். என்ன பாடு, என்ன பாடு! பூக்காமல் காய்க்க வைத்து பழமாக்கி அழியா வித்தாக்கும் வல்லப செயல் செய்பவர்களே ஆதிசிவன். சாதா சிவன், எத்தனையோ சிவபெருமான் வந்தாங்க, ஆனால் அவர்களால் இது முடியாது. அவர்கள்லாம் பூத்து காத்து அந்த இயல்பு சொன்னாங்கல்ல தெய்வம், அதாவது முளைகண்டு இலைவிட்டு தண்டி எழுந்து வாதுகளை வெடித்து பூத்து காய்த்து பின் பழுத்து வித்தாகணும். அதுதான் அவங்களோட சட்டம். நமக்கு அந்த சட்டம் இல்லை. அப்படி இருந்தால் ஒரு வித்து பழுக்காது, ஒரு வித்து முளைக்காது. 100%. அது அனந்தராக இருக்கட்டும், இல்லை சந்ததியாக இருக்கட்டும், இல்லை நன்மனத்தராக இருக்கட்டும், பழுக்கவே பழுக்காது. அது வெம்பி போயிடும், வித்தா வராது. அதனால தெய்வம் என்ன பண்றாங்க, அந்த வல்லப செயல் செய்பவர்களே ஆதிசிவன். அதனால்தான் அத்தெய்வ செயலை தீர்க்க தரிசனமாக புழக்கத்தில் இருந்து வர வில்வ மரம் அது பூவாத படைப்பு. அது என்ன படைப்பு? பூவாத படைப்பு. அதாக செய்து அந்த இலையை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய பணித்திருக்கிறார்கள். இப்ப நாம் என்ன பண்றோம்? நாம தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்றோமா இல்லையா? பாத பூஜை பண்ணி அர்ச்சனை பண்றோமா இல்லையா? அப்ப நாம யாரு? நாம தான் வில்வ இலை. நம்மளை கொண்டு அவங்களே தங்களை அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. இது மலைக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா, திருச்சி மலைக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா தாய்மான சுவாமிகள் அடக்கமான இடம். அந்த மேலே அந்த கோயிலோட அந்த பிரகாரம் பெருசாக இருக்கும். அதில் மேலே நிறைய அந்த பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு கல் மேலே என்ன சிவபெருமான் அதே அந்த சடையெல்லாம் போட்டு அந்த பாம்பெல்லாம் நின்றுட்டுருக்கு, கையில் சூலம் வச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் பெறையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த எதிர்க்க பார்வதி தேவி வந்து ஒரு தாம்பாளத்தில் ஒரு புஷ்பத்தை வச்சு இப்படி நிற்கிறாங்க. அந்த புஷ்பத்தை அவங்களே எடுக்கிறாங்க, சிவபெருமான் எடுக்கிற மாதிரி. அடுத்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து தங்களோட சிரசில் தாங்களே அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க மாதிரி. இப்ப நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு இப்போ வாக்கியம் வச்சோம், இது அத்தனையும் என் உடம்பே, நானே, என் சிரசே,
இது அத்தனையும் என் சரசே நானேங்கிற. அப்போ என்ன, நம்மளை கொண்டு தாங்களே அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. ஆக ஈசனுடைய அங்கமாக அவர்களாகவே நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்த நம்ம மக்கள் அதை நழுக விடக்கூடாது. என்னுடைய வேண்டுகோள் என்ன எல்லாருக்கும்னா, என்ன ஒன்றா பிரச்சனை வரும் நமக்கு, ஏன்னா இந்த உயிரே போனாலும் சரியே, உயிரேதான் போனாலும் ஏன்னா பயமே இல்லை, ஏன் இறைவனே என்னை காக்க இருக்கும் போது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம், அதுக்கு மேல துன்பம் வர்றதுக்கு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல எடு. அவர்களை எண்ணி என் தேவனே என் சர்வமும், அந்த உணர்வில் நாம ஒட்டி வாழணும். அதுக்கு சதா அந்த 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 ஓங்காரமானது, அவருடைய அந்த திருவாக்கானது ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த மரண பய சவுக்கு கொண்டு மாறி 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 அடிக்கும். ஒரு கால் நமக்கு கொஞ்சம் ஒரு தளர்வு உண்டாகும். வயசாகி போச்சு, எந்திரிக்க முடியல, சரி கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, மீதி பேர்லாம் அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம், கொஞ்சம் வயசு பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டுன்னு அது படுக்கும்போது அந்த மரணபவ சவுக்கு அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து 2 சுரியில் கொடுத்தீங்களா போதும், ஓடும், எந்திரிச்சு ஓடும். அதுக்கப்புறம் அது ஓடுற வேகம் பார்த்தீங்கன்னா ஓடும். அப்படி நமக்கு அந்த மரணபய சவுக்கு கொண்டு மாறி மாறி அடித்து அதை நேர் பாதையில் கொண்டு வரத்துக்கு நமக்கு தெய்வம் உழவு வச்சிருக்காங்க. அந்த அர்ச்சனை நாம தான் பண்றோம், அர்ச்சனை நாம தான் பண்றோம். ஆக நாம் எங்க இருக்கோம்? ஈசனுடைய கோவில்ல, அந்த பிரகாரத்தில் ஈசனுடைய சந்நிதியிலே நாம் இருக்கோம். இதை நிலவில் வச்சுங்க, எல்லாரும் நிலவில் வச்சுங்க. முத்து இன்னைக்கு டே என்னன்னாக்கா முத்து டே. என்ன முத்து நாள், முத்து பல்லக்கு, முத்து பேழை, என்ன முத்தான வார்த்தைகள், என்ன முத்தான மக்கள். அந்த முத்து அது சொத்தையாகாத, அது என்னைக்கும் அந்த ஒளி வீசக்கூடிய அந்த உழவுகள், இதெல்லாம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு முத்து தான், எல்லாம் ஒரு முத்து தான், எல்லாம் ஒரு ஜீவமுத்து தான், இல்லையா? அப்படித்தானே இருக்கு. அது பெருமுத்து, இது எல்லாமே ஜீவமுத்து, அது உண்டாக்குன ஜீவமுத்து. முத்துன்னா என்ன? முத்துனா இது இருக்கா, அதுவா? ஒரு வெள்ளையா இருக்கும், அந்த சிப்பியிலிருந்து விளைஞ்சி வரும், அதுவா? அது ஓகே, அது வெளியில் இருக்கிறது, அது ஓகே. முத்துன்னா என்ன? 3 தூ. தமிழ்ல தூ அப்படின்னாக்கா மகா பரிசுத்தம். தூ அப்படின்னா பரிசுத்தம், தூ அப்படின்னா மகா பரிசுத்தம். இது புலவர்களுக்கு தெரியும், ஏன்னா மகா பரிசுத்தம். அப்போ 3 தூ அப்படின்னா 3 மகா பரிசுத்தம். 3 மகா பரிசுத்தம், வெறும் சுத்தம் இல்லை, அது மகா பரிசுத்தம். மும்மலம் கருக முச்சுடர் என்ன ஒளிரும், அந்த முச்சுடர் சுத்தம், அது மகா சுத்தம். 3 சுத்தம் பொருந்திய வித்து தான் முத்து. அந்த 3 சுத்தம் பொருந்திய முத்து தான் வித்து. முத்து, அந்த வித்து தான் முத்து. இது அதீத விளைவேற்றம் அடைந்து முத்து பெட்டகமாக. நாம ஏன் பெட்டகத்தில் கொண்டு வரோம்? எதனா ஒரு ரீசன் இருக்கும் இல்லை? ஏன் ஒரு தாம்பாளத்தில் முத்து அப்படியே பறிச்சு அதில் வச்சு கொண்டு வந்தால் ஒத்து வராதா? ஏன் தெய்வம் பேழையில் வைக்க சொன்னாங்க? பேழையில். அப்போ அந்த 3 சுத்தம் பொருந்திய வித்து தான் முத்து. அது அதீத விளைவேற்றம் அடைந்த முத்து பெட்டகமாக நிறைய முத்துக்களை படைக்கும். நிறைய முத்துக்களை, இப்போ ஒரு முத்து கையில் எடுத்தோம்னா ஒன்றா தான் இருக்கும். இந்த பேழையில் எத்தனை முத்து இருக்கு? நிறைய முத்து இருக்குல்ல. அப்போ அத்தனை முத்துக்களையும் படைக்கக்கூடியதுதான் பேழை, அந்த பாத்திரம். ஆக கலியுகத்தில் வந்திருக்கு, நம்ம தெய்வமாக அது வந்திருக்கு. காலகாலங்கள் காலங்கள் கண்ட தணிகை வள்ளல், தணிகை வள்ளல் கண்டெடுத்த முத்து பெட்டகமே. நாம் இது சொல்லி வச்சிருக்கிறது தான் தருகிறோம். நாம் எது பேசினாலும் நம்மளுடைய சொந்த அறிவிலிருந்து நாம் பேசுறது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நாம் யார் பேசினாலும் நம்ம சொந்த அறிவை அந்த பக்கம் வெளியிலேயே வச்சுட்டு வந்துடணும்.
அவங்க அறிவில் நின்று நாம் பேசணும்னா நாம் பேசுறதெல்லாம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அமையும். இது அவர்களுடைய உத்தரவு. அப்போ நம்ம பாட்டையா கண்டெடுத்த முத்துப்பெட்டகம் நம்ம தெய்வம் இல்லையா? எதுக்காக நம்ம பாட்டையா முத்துப்பெட்டகத்தை கொடுத்தாங்க? பேரர்க்கெல்லாம் பேர பிள்ளைங்கள்லாம் தேடுமா. அதனால அந்த பேரர்க்கெல்லாம் அப்பா உன்னை வைகுண்டம் இன்னும் வரக்கானமேன்னு வயது முதிர்வேறி உன் பிள்ளைங்கள்லாம் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்கப்பா. யார் தேடிக்கிட்டு இருந்தான்? பாட்டே இப்படி ஒரு பொய் சொல்லுவாங்களா? ஆனால் அப்படி சொல்லி தான் பிரிக்கிறாங்க. நம்மெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோமா? நாம் தேடினது வாஸ்தவம் தான். ஒருத்தர் பணம் தேடினார், ஒருத்தர் பொருள், ஒருத்தர் அந்தஸ்து தேடினார், ஒருத்தர் சொத்து பத்து தேடினார், ஒருத்தர் மதிப்பு தேடினார், ஒருத்தர் உடலை நல்லா பெருசாக வளர்க்கணும்னு அதுக்கு உண்டான பாடு ஜிம்முக்கெல்லாம் போய் தேடினார். ஏன்னா ஒருத்தர் இருக்கிற ஒரு ஊர்லேருந்து இப்போ ஈரோடுனா ஈரோடையே நிலம் ஃபுல்லாக எது எதெல்லாம் இருக்குதோ வளைச்சி போடணும்னு தேடினார். அப்படித்தானே ஒவ்வொருத்தரும் இருந்தோம். அப்போ நாம் எதை தேடணும்னு பாட்டை அவங்களுக்கு சொல்கிறாங்கன்னா, பாவம் பிள்ளைங்கள்லாம் நீ வரக்கானமேன்னு வைகுண்டம் வரக்கானமேன்னு தேடுறாங்களாம். ஐயோ! அதனால் எனக்கு எப்பவுமே நம்ம வணக்கம் செலுத்துறது தெய்வத்துக்கு மட்டும்தான். வணக்கத்துக்கு உரியவர்கள் தெய்வம்தான். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது எப்போ நம்ம கேள்விப்பட்டோமோ பாட்டையை பற்றி அவங்க மேலே எனக்கு ஒரு தனி பிரியம். என்ன இப்படி ஒரு அப்பாவை எங்களுக்கு கொடுத்தீங்களே பாட்டையா, என்ன உங்களுக்கு நமஸ்காரம். இப்போ இல்லைன்னா நமக்கு தெரியாது. அவளை உண்டாக்கி கொடுக்கலன்னா நமக்கு கிடைக்காது. இப்படி ஒரு முத்து பெட்டகத்தை எங்களுக்கு கொடுத்து இத்தனை முத்தை பெற வச்சிங்களே அப்படின்னு அவங்க மேலே எனக்கு ஒரு அன்பு கலந்த ஒரு பிரீதி. வணக்கத்துக்குரியவங்க நம்ம தெய்வம்தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அன்பு கலந்த பிரீதி. ஆக அந்த முத்து பெட்டகம் அந்த உருவாக்கி பாட்டையா அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த பேழையானது, அந்த பெட்டகமானது இன்னைக்கு 1000 முத்துக்களை உண்டாக்கி இருக்கு, படை உண்ணப்பட்டிருக்குது. இந்த ஒரு தலையும் என்ன புதுசாக படைக்கப்பட்டது எப்படின்னு மட்டும் கேட்காதீங்க, என்னால் சொல்ல தெரியாது. ஆனால் சத்தியம், இந்த வார்த்தையானது சத்தியம். ஒவ்வொரு தலையும் இங்கே இந்த மெய்யில தலை கொடுக்கிற ஒவ்வொரு தலையும் மறுபடியும் அது படைக்கப்பட்டிருக்கிறது. பேயா இருந்ததை நரனா மாற்றி, நரனை மனுவா மாற்றி, மனுவை மறைபடா தேவராக்கக்கூடிய வகையில் படை உண்ணப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு மறைபடா தேவராக்கிறது நேர்முகத்தில் இருந்து பண்ணாங்க எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அந்த அதே மறைபடா தேவராக்க உங்களை ஜீவ பிரயாண அந்தஸ்தில் கொடுத்து படுக்கையில் உங்களை மறைபடா தேவராக்குறாங்க. சத்தியம். ஆக ஒவ்வொரு தலையும் இதில் வந்தது. அதனால தான் ஒரு தலை கூட மிஸ் ஆகக்கூடாது. அது எல்லாருடைய பொறுப்பு. நம்மளுடைய அண்ணன் தம்பிகள் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்தாலும், ஆனால் நீங்கள் வாங்கினான்னு சொல்லி அவங்கள அணைச்சி நாம் இந்த மெய்வழியில் அவங்கள கொண்டு செல்லணும். இது நம்மளுடைய தலையாய கடமை. அது மாதிரி நமக்கு ஏற்படும் போது இன்னொருத்தர் நமக்கு செய்யணும். இதுதான் தெய்வ அவங்களுடைய இஷ்டம். 1000 அழியா ஜீவ முத்துக்களை உண்டாக்கும் பிரம்மாண்ட முத்து பெட்டகம். அது வித்தில்லா வித்து. அது அவர்கள் கொண்டு வந்தது தான் இந்த வேதம்ன்றத ஒரு என்ன சொல்றது, ஒரு வெளிமுகத்தில் வச்சு ஒரு உவமையாக எடுத்து சொல்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்மையெல்லாம் ஜீவ முத்தாக்குவதற்காக நம் தெய்வம் அவர்கள் இப்பூவுலகில் முத்து பெட்டகமாக அவதரித்தார்கள் என்பதை பெருமிதத்துடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். நம் கண் காணும் இந்த உலகமுத்து எப்படி உண்டாக்கப்பட்டது நமக்கு தெரியணுமில்லை. இது உலகமுத்து, இது எப்படி உண்டாக்கப்பட்டது? அவர்கள் உண்டாக்குனது ஜீவமுத்து. இது அத்தனையும். இந்த உலகமுத்து எப்படி உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, கடல் அலையினோட மேலேல இது எப்பயுமே அந்த சிப்பி பார்த்தீங்களா, அந்த மொலஸ்குன்னு சொல்லுவாங்க. அந்த சிப்பி அடியில் தான் இருக்குமா, கடலோட ஆழத்தில் தான் இருக்குமா. அங்கே இருக்கிற அந்த கிரிவிசஸ் இல்லைன்னா அந்த பாறை மாதிரி இருக்கும். அதில் ஒரு விதமான ஒரு பசை அதை போட்டு ஒட்டி அப்படியே தொங்கிட்டு இருக்கும். கீழே அப்படியே அலைஞ்சு கீழே அவ்வளோவா அலை இருக்காது. அதனால் அங்கே தான் அதுக்கு சேஃப். அது என்ன பண்ணும், முத்து விளைவிக்கணும் அப்படின்னா அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா அதை விட்டு மேலே வருமா. கடல் அலைக்கு மேலே அலை இப்படி இருக்கும், கடலில் அலை இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் எப்போ வருமானா கருமேக கூட்டம். அது அந்த கடலுக்கு மேலே கருமேக கூட்டம் விளையும் போது அது எல்லாம் சேர்ந்து வரும்போது அதுக்கு எப்படித்தான் தெரியுதுன்னு தெரில. ஓரறிவு அதுக்கு எப்படித்தான் அந்த அறிவை கொடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் வருது.
அதுக்கு படைப்பு என்ன சொன்னாங்களோ அந்த வேலையை அந்த உணர்வில் இருந்து என்ன அதை வந்து வெளிப்படுத்தி அதை செய்ய வைக்கிறாங்க. ஆக நமக்கும் தெய்வ வாக்கானது உணர்வில் தச்சுதுன்னா அந்த உணர்வே நம்மளை நடத்தும். அதனால தான் நாம் படிக்கும்போது உணர்வில் தைக்கணும், வெறும் வாயால் இருக்கக்கூடாது, வெறும் நாவினால் பேசிட்டு போகக்கூடாது. நாவினில் வசனம் பேசும் நலமறியாத மூடர், இவங்க சொல்றாங்க, யார்? தற்கலையார். இந்த நாவில் வசனம் பேசக்கூடிய அந்த மூடர், நலமறியாத மூடர் கூட நீ ஒத்துக்காதே, நீ சேராதேங்கிறாங்க. அவங்க கூட சேரவே சேராது. அப்போ நாவில் பேசலாம், எதில் பேசணும்? நாவு பேசி உணர்வில் தச்சவன் திருப்பி பேசுறான்ல, அவங்க கூட பேசு அப்படின்னு சொல்றாங்க. ஆக அந்த கடல் அலையில மேலே நின்று தத்தளிக்குமா, அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு அப்படியே திறந்து வச்சுக்கணும் அந்த சிப்பி. அதுவும் ரொம்ப திறக்காது, இந்த அப்படியே இப்படி அல்லல் பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அலையில். அல்லல் பட்டுக்கிட்டே கொஞ்ச நாடி நமக்கு அப்படி குலுங்குனா கூட அப்போ உடம்பெல்லாம் வலிக்குதுண்ணா, கொஞ்சம் போட்டு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணாதானே பார்லரில் போய் சரியாக இருக்குன்றமில்ல, கொஞ்சம் அப்பா வலிக்குது. ஆனால் அதை அப்படியே திறந்து வச்சுக்கிட்டு, இந்த இடத்துல தான் ஹிஞ்சி மாதிரி இருக்கும் அதுக்கு, அதை வச்சுட்டு இப்படியே வச்சுக்கிட்டு அலை கழிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன படைப்பு, என்ன பாடுபடுது அந்த ஒரு முத்து உண்டாக்குறது. அது அந்த கருமேகம் பொழியிற அந்த நாளில் அது மேலே வந்து காத்துக்கிட்டு இருக்குமா. கம்பி கம்பியாக வருஷிக்கப்படும் அந்த மழையை, அந்த வான் கொடையை ஒரே ஒரு துளி, அந்த மழை துளியை தப்பாது திறந்த வாய் சிப்பியானது வாங்கி இறுக்கி வாய் மூடி உடனே சக்குன்னு, இந்த சினிமாவில் அந்த இது பண்ண அப்படி அடிக்கிறாங்களே, இந்த அது என்ன ஷார்ட் கம்ப்ளீஷன், அது அந்த மாதிரி ஒரு பட்டுன்னு அடித்து மூடிக்கும், அவ்வளோதான். அதோட அதனோட வாய்ப்பக்கம் இருக்கு பாருங்க, நீங்கள் என்ன கொடுத்து நம்பினாலும் எடுக்க முடியாது. என்ன கொடுத்து எடுத்தாலும் நம்ப முடிச்சாலும் எடுக்க முடியாது. ஆனால் அதே அந்த உள்ள அந்த முத்தானது விளைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லைட்டாக அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா தன்னை ஒப்பு கொடுக்குது. தன்னை ஒரு முத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக தன்னை ஒப்பு கொடுக்குதே. அப்ப இந்த ஜீவ முத்தை உண்டாக்குறதுக்கு தெய்வம் தங்களை ஒப்பு கொடுத்தாங்களா இல்லையா? ஈரல்ல தமர் விழ அந்த புகையானது, அந்த தவத்தினுடைய அந்த ஒரு வீரியமானது, அந்த புகையானது வாய் வழியா வெளியில வந்து அந்த நேரம் வரைக்கும் என்ன வைராக்கியமா நின்று தவத்தை சம்பாதிச்சு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த சந்தன திருமேனியை இழைச்சி நம்ம கொடுத்தாங்களே. அப்போ இதையும் அதையும் ஒப்பிட்டு பாருங்க. இதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக தான், ஏன்னா அதை வந்து நம்மளால பார்க்கறதுக்கு நமக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் இதை பார்த்தா ஒரு அற்ப ஜீவன் என்ன பாடுபட்டு அந்த ஒரு முத்தை உண்டாக்குது இல்லையா? அதை திருப்பி என்ன பண்ணா, மூடிக்கிட்டு ஆழ்ந்த கடலுக்கு போயிடுமா, கீழே மேலே இருக்காது. மேலே இருந்தால் கஷ்டம். இப்போ நாம் இதே மெய்வழியில் இருந்துட்டு இந்த ஊரில் இருந்தோம்னா என்னன்னா தலப்பா கட்டிட்டு வந்துட்டேன் என்னன்னா அப்படின்றான்ல, என்ன அதுக்கு தான் சர்வாக கிரந்தத்தில் சொல்கிறாங்க, தோன்றல் என் மக்கள் தன்னை தோசிகள் சொன்ன சொல்லு இந்த தோலேழும் கூசுதையா சிவனே ஐயா. என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பினில் அணிந்த கச்சை ஏண்டாயிரக்கென்றானே சிவனே ஐயா. அப்போ ஏன் உனக்கு தலப்பாக்கிட்ட அவுத்து போடியா அப்படின்னா சொன்னாங்க, எங்களெல்லாம் சொன்னாங்க. என்ன உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லை, நீங்கள் பார்க்கல, அதை சொன்னாங்க. என்ன பஞ்சகச்சம், என்ன இடக்கச்சு, என்னையா மெய்வழி, இதா தங்கம் போகுது பார் அப்படின்னா. ஆனால் தங்கம் போகுது தான், தங்கம் தான் போகுது. அதில் அவன் சொல்கிறது தப்பே இல்லை, தங்கம் தான் போகுது, அழியாதது போகுது, அவனுக்கு தெரில. ஆக அந்த நம்ம இப்படி ஊரில் போயிட்டோம்னா நமக்கு இவ்வளோ இழிவு வருது, நம்மளை வந்து தூஷணை பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒத்த இது என்ன சொல்கிறது, அந்த சிப்பி அது என்ன பாடுபட்டு எதுக்கும் பயப்படாத உயிரை காவு கொடுத்து ஒரு முத்தை உண்டாக்குது. அந்த வாங்கிய வான்கொடை துளி முத்தை சிப்பியிலிருந்து விளையுதான். ஏன்னா இது போலவே தெய்வம் அவர்கள் விளைந்தார்கள். ஆனால் தங்கம் வைரம் என்ற ஜடப்பொருளை விட முத்து என்ற உயிருள்ள சிப்பியிலிருந்து விளைவதால் முத்தே மிக மிக உன்னதமானது. வைரத்தை விட இது தெய்வ வாக்கு, வைரத்தை விட முத்து உயர்ந்தது.
நம் ஜீவதேகம் போல் கட்டப்பட்டது முத்து. இப்போ எங்கே கொண்டாந்து முடிக்கிறாங்க பாருங்க தெய்வம். நம் ஜீவதேகம் போல கட்டப்பட்டது முத்து. வெங்காய தோல் போல மிக மிக மெல்லியதாக ஒவ்வொரு இதழாக ஜலத்தில் அது உள்ளுக்குள்ளவே அந்த சிப்பிக்குள்ளவே அடித்து 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 அடுக்கடுக்காக ஒரு பூச்சியினோட உரு போல கூடு போல கட்டி வளர்ந்து முத்தாகுது. ஒரு அற்ப ஜீவன்கிட்ட இருந்து இப்பேற்பட்ட உன்னதமாக உயிருள்ள ஒரு வஸ்துவை உண்டாக்குறாங்க அப்படின்னா நம்மகிட்ட இருந்து என்ன உண்டாக்க முடியாது, அவங்களால முடியும். சிவபெருமானுக்கு அம்மனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் முத்தங்கி சேவைன்ற அலங்காரம் பிரத்யோகமாக நடைபெறும். மீதி எல்லா சேவையும் நடைபெறும். ஆனால் முத்தங்கி சேவை மட்டும் தனியாக ஸ்ரீரங்கத்து கோயிலில் முத்தங்கி சேவைன்னு தனியாக சரசில் வச்சு என்ன அலங்காரமாக கொண்டு வரோம். ஜட பொருளுக்கு, பேசாத தெய்வத்துக்கு. ஊனக்கண் காணவெனவே தரித்த ஊன கண் காணவே தரித்த உருவே எனக்கு பார்த்த முத்து. இந்த ஊன கண் காண உருதரித்து வந்ததே அந்த உருவே எனக்கு பார்த்த முத்து. அது எனக்கு பார்த்த முத்து. ஊனக்கண் காணவெனவே தரித்த உருவே எனக்கு பார்த்த முத்து. கேளா செவிக்குமேதியம் எத்தி வைக்கவென கேட்குந்தொனியே எனக்கு கேட்ட முத்து. நினையா நினைவில் நின்று நிலைக்கவெனவே நினையா நினைவில் நிலைக்க நின்று நிலைக்கவெனவே நினைவில் ஊறிவரு சுத்தமெனக்கு நினைத்த முத்து. தொடவோனா தொல் சுகந்தனை தொடவே தொடவோனா தொல் சுகந்தனை தொடவெனவே தொடர்ந்து நின்று என்னை தொட்டதெனக்கு தொட்ட முத்தே. அது என்னவா எனக்கு வந்தது, நமக்கெல்லாம் வந்தது அப்படின்னா பார்த்த முத்தா வந்தது, கேட்ட முத்தா வந்தது, நினைத்த முத்தா வந்தது, தொட்ட முத்தா வந்தது. முத்துல எத்தனை வகை இருக்கா? இன்னும் கோடானு கோடியா இது விரியும். கோடானு கோடியா இது நம்ம அறிவுக்கு எட்டினது அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கண்ணு பார்க்குது, இந்த உணர்வு தொடுது, இது பேசுது, கேட்குது, இதை வச்சுத்தானே நாம சொல்ல முடியும். ஆனால் இது அல்ல. செண்பகப்பூ மலரை உதாரணம் காட்டி நம் தெய்வம் அவர்களின் செயல் வல்லபத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த செண்பகப்பூவுக்கு வண்டு மொய்க்கா மலர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வண்டு மொய்க்கா மலர்னு பேரு. வண்டுண்ணா மலர், வண்டுண்ணா மலர், வான்மலர், வாசமலர் அப்படின்னு சொல்றது உண்டு. நம் தெய்வ திருமேனி வாசம் தனித்த வாசம் அல்லவா, நமக்கு தெரியும். தேகமடா செண்பகப்பூ வாசமுள்ளாள் என்று அகஸ்திய பெருமான் அவர்கள் குறித்தபடி வேற எந்த திருமூர்த்திக்கும், திருமூர்த்தி இல்லை திரிமூர்த்தி, திரிமூர்த்திக்கும் இது இல்லை. திருமூர்த்தி வேற, என்ன திரிமூர்த்தி வேற. இங்க யாருன்னா திருமூர்த்தி இருக்காங்களா? பேர் உள்ளவங்க இல்லை. சரி, இந்த பூவில் வண்டு மொய்க்காது. இந்த பூவில் வண்டு மொய்க்காது. வண்டுகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேனி வேற. ஆனால் வண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த கருவண்டு, இந்த சில்வண்டு, நிறைய தெய்வம் மான்மியத்தில் வண்டுகள் வெரைட்டி சொல்கிறான். எல்லா வண்டுக்கும் என்ன ஒரு குணம் அப்படின்னா, அந்த பூவினோட கருவில் மகரந்தம் இருக்கு பாருங்க, அந்த மகரந்தத்தை மொய்த்து அதை அழிச்சிடும். மற்ற ஜீவன்கள் இப்போ இந்த இன்செக்ட் இருக்கு இல்லையா, பூச்சிகள், அதெல்லாம் அதில் உட்காரும் போது அது ஏதோ சாப்பிடுதா இல்லை, அப்போ அதனோட காலில் அந்த மகரந்தம் ஒட்டிக்கும். இது கொண்டு போய் மகரந்த சேர்க்கை பண்ணி அந்த அந்த ஸ்பீஷீஸ், அந்த பூவையோ அந்த செடியையோ உண்டாக்கும். இது தானும் சாப்பிடும், அதையும் அழிக்காது. ஆனால் அந்த வண்டுங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அது அழிச்சிடும். அது எதுக்காக உட்காருதுன்னு தெரியல. அது எதுவும் சாப்பிட்ற மாதிரி
நான் நிறைய இந்த பயாலஜிஸ்ட்டு, இந்த பாட்டனி படித்த ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன். ஐயா, இந்த வண்டு போய் உட்காருது என்ன, அதுக்கு எது உட்காருன்னு தெரியாது சார் எங்களுக்குன்ட்டாங்க. அது எதுக்கு உட்காருது அவ்வளோதான், எங்களுக்கு எதுக்குன்னு தெரியாது. எங்களுக்கு நிறைய தெரியாததே இருக்குது, அப்புறம் அது ஏன் போய் உட்காருதுன்னு நாங்கள் ஏன் சார் அதை பார்க்குறோன்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரைட். ஏன்னா நமக்கு தெரியாதுன்னு அவங்கள கேட்டோம், அவங்களுக்கும் தெரியாதான், அது ஃபைன். அப்போது அந்த மகரந்தத்தை மொய்த்து அழித்து விடும், அதன் சந்ததியை வளர விடாது. மொய்த்து அழிக்கும் செயல் அந்த பூவை பொறுத்தவரை சாவுதானே. அதை மொய்ச்சு அழிச்சிட்டாக்கா அந்த மகரந்தம் அழிஞ்சு போச்சுன்னா அந்த செடி செத்து போனது தானே, அது திருப்பி விளைவுக்கு வராதே, சந்ததியும் வராதே. சந்ததி இல்லாது போகும் அல்லவா. நம் தெய்வ திருமேனி செண்பக வாடை வீசும் அல்லவா. அதனோட கருமகரந்த விலாசமே வளர்ந்து ஓங்கி செழித்து இன்னைக்கு மெய்வழிக்குல மக்களாக வந்திருக்கு. அவர்களுடைய கருவிலாசமே, அந்த மகரந்தமே என வளர்ந்து ஓங்கி செழித்து மெய்வழிக்குல மக்களாக விரிந்து வந்திருக்கு. நம்மை, அதாவது சந்ததிகளை பெருக்கி ரட்சிப்பு செய்யும் செயலுடையதல்லவா, அது இருக்கட்டும் அப்படியே. அதனால தான் அவங்களுக்கு பேர் ஸ்ரீ வித்துநாயகம். அந்த வித்தை, அழியாத வித்தை உண்டு பண்ணக்கூடிய ஸ்ரீ வித்துநாயகம் என நம்ம தோத்தரிக்கிறோம் அவங்கள. இந்த தெய்வ செயலுக்கு சாட்சியாக, நம் தெய்வ செயலுக்கு சாட்சியாக வண்டுண்ணா மலர் செண்பகம் இது படைக்கப்பெற்று நமக்கு சாட்சி காட்டி நம் தெய்வ செயலை நிரூபிக்க படைக்கப்பட்டது. அதுவும் கொங்கு நாட்டில் தெய்வ திருமேனி எங்கேருந்து கொண்டு வராங்க? கொங்கு நாட்டு மண்ணிலிருந்து கொண்டு வராங்க. அதே கொங்கு நாட்டு மண்ணில் தான் இந்த செண்பக பூவானது விளையுது. நாங்களும் எவ்வளவோ பாடுபட்டு திருச்சியில் வைக்கிறோம், கருத்து போகுது, இலையெல்லாம் போயிடுது. அது கொங்கு மண்ணில் தான் விளையும் போல இருக்கு. ஒன்று நாங்கள் கொங்கு மண்ணுக்கு வந்துடணும் அதை விளைவிக்கணும்னா, இது போய் அங்கே விளையிறது ரொம்ப துர்லபம். ஏதோ 1-2 பூக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டக்கா அதை ஒரு 4-5 பூத்துதுன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப காபந்து பண்ணி பையெல்லாம் கூட தூக்கி போட்டாங்க. அதை மட்டும் காபந்து பண்ணி கொண்டாந்து இங்கே சமர்ப்பிச்சிருக்காங்க. ஏன்? அது அங்கே பூத்தது அவங்க திருப்பாத்துக்கு போகணுமா. ஆக அந்த மண்ணில் ஒரு 4 தான் பூக்குது, இங்கே பூக்குதே, இந்த பூத்து கிடக்குதே, குலுங்குதே, உள்ள நுழையும் போதே வாசம் கொப்பளிக்குதே. அப்போ அது சாட்சி சொல்லுது, தெய்வம் இங்கிருந்து வராங்க, அந்த செண்பக மனத்தை வீசக்கூடியவங்க வராங்க இந்த ஊர்லேருந்து அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க. வண்டு எனப்படுவது குற்றம், கோது எனவும் சொல்லப்படும். கோதற்ற என்றால் குற்றம் இல்லாத, குற்றமற்ற, சாவு இல்லாத, அழிவில்லாத என பொருட்படும். கோதுன்னா அதை நமக்கு தெய்வம் இதுலேயும் வச்சிருக்காங்க வேதாந்தத்தில். கோதடாத நந்தராதி என் குலக்குமாரரே, கோதடாதானந்தராதி என் குலக்குமாரரே, ஓதிடும் வினாக்களந்த உள்ளமை வெளிச்சமே, ஆதி மூவரும் முன்னாதி ஆங்கவர்க்கு மரிதிது, ஜோதி கிரகஸ்தனே நீ சீருரைக்க கேளுமே சொல்றாங்கல்ல. அப்ப கோது அடராத அனந்தராதி குலம். அப்ப கோதாகிய சாவு அடரா, அந்த சாவாது உயிர், அந்த சாவானது உயிர் மொய்க்காது. எப்போ மொய்க்காது? அப்போ அவங்க நான் செண்பகப்பூ கையில் வச்சவொன்னே என் உயிரை சாவு மொய்க்காதா? இல்லை, மொய்க்கும். எப்போ மொய்க்காதுன்னா, மெய்வழி கருவூல செண்பக விலாச செயலேற்றமான நம் குலதெய்வ தயவால், அவருடைய வாக்காதிக்க அமலாண்மையால், அந்த வாக்காதிக்க அமலாண்மையை அதனுடைய இட்டமாகிய நாட்டமுடன் அவர்கள் இட்ட அந்த மெய்வழி என்ற கோட்டைக்குள் இருந்து புழங்கக்கூடிய மக்களுக்கு, சந்ததிகளுக்கு இது அந்த கருவூல விலாசமானது விளைந்து அந்த மகரந்தத்தை இந்த வண்டானது, சாவானது மொய்க்காது, அழிக்காது, அழிக்கவே அழிக்காது, முன்னேழு பின்னேழு அழிக்காது. இது சத்தியம், இது அவங்க திருவாக்கு. இந்த பத்தினித்தன நன்றி விசுவாசம் இருந்தால்தான் அந்த திருவுள ரட்சிப்பு, அந்த ஆசீர்வாதம் செயல்படும் போது இந்த கருவை சாவு தீண்டாது. இது சத்தியம், இது சத்தியம். இதில் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கலாம், சொல்லாது இருக்கலாம், இல்லை அதை கொஞ்சம் விலாவரியாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயம்
உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லலை, நான் எங்கேயுமே சொல்லலை. ஏன்னா இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னே தான் எனக்கே வந்து தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது. இந்த செண்பக மலருக்கான ஒரு அதி அற்புத குணம் எது என்றால், அது தொட்டு கொண்டிருக்கும் எதற்கும் தன் மனத்தை ஏற்றக்கூடிய மகா அதிவல்லப துல்லப வீரியமுள்ள விளைந்த திருச்செயல் உடையது. அதை எதெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கோ அந்த மலரை, அதுக்கெல்லாம் அந்த மனத்தை ஏற்றக்கூடியது, அந்த வல்லபம் உடையது. இது ஒரு அனுபவம், சொந்த அனுபவம். வீட்டில் ஒரு எவர் சில்வர் கிண்ணம் அக்கா வச்சுருக்காங்க. அதில் எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப அபரிமிதமாக பார்த்து பிள்ளைய கூட அந்த மாதிரி நாங்கள் பார்த்து வளர்க்கலை. அந்த செண்பக செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து ஒரு 4 பூ 2 பூ 3 பூ வரும். அதை வந்து காலங்காத்தால் நாங்கள் பசியாடுறோமோ இல்லையோ, நான் எங்கே போகிறேனோ இல்லையோ, முதல் வேலையாக எங்கள் வீட்டாக்கா அதை பறிக்க சொல்லுவாங்க. அதை பறித்து கொண்டு, ஏன்னா அவங்களுக்கு எட்டாது, நான் தான் எடுக்கணும், உயரமாக இருக்குது. அதை வந்து பறித்து கொண்டு வந்து அந்த புஷ்பத்தை அதில் முதல்ல வச்ச பிறகு தான் மீதி வேலையெல்லாம். அதை அங்கே வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்க வரீங்க அப்படின்னா மனம் வீசிக்கிட்டே இருக்கும். வீடு ஃபுல்லாக மனம் வீசும். நாங்கள் இந்த பத்தியெல்லாம் ஏற்றுறதில்ல, வீடு ஃபுல்லாக மனமானது வீசிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு தடவை எடுத்து காஞ்சி போச்சு, அந்த மணல்லாம் வச்சோன்னா காஞ்சி போச்சு. ஃபர்தராக மறுநாள் வைக்க சொன்னாங்க. அதை நான் பறித்து கொண்டு வரும்போது அவங்க ஏதோ வேறு வேலையாக போயிருந்தாங்கன்னு, சரி அவங்க என்ன வைக்கிறது எங்கன்னு தெரியும், நாமளே அதை வச்சு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அது பார்த்தா பழசெல்லாம் காஞ்சி போயிருந்தது. அந்த மலர் முந்தின நாளோ அதுக்கு முந்தின நாளோ வச்சது காஞ்சி போயிருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு துணி எடுத்து, ஒரு டவல் இருக்குது, அதுக்குன்னு தனி டவல் இருக்காங்க, அந்த டவலை வச்சு அதை தொடச்சிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதை எடுத்து அதில் என்ன ஒட்டி இருக்கா அப்படி, ஏன்னா அதில் எதுனா ஒரு தூசு தும்பு ஒட்டி இருந்துன்னா இந்த மலரை கெடுத்து போடும். அதனால் அதெல்லாம் சுத்தமாக இருக்கான்னு அப்படி கிட்ட கொண்டாந்து பார்க்கும்போது மணக்குது. அடி பூவை எடுத்து 3 நாளைக்கு முன்னே வச்சுது, அதில் இருந்த அந்த டெப்ரிஸ் இருக்குது பாருங்கள், அந்த பழசு காஞ்சி போனது, அதை கூட தூக்கி போட்டாச்சு. ஆனால் அந்த ஸ்டீல் எவர் சில்வர் அது மணக்குது. அப்போ தான் எனக்கு வந்து அது தோணுச்சு. அப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வண்டுண்ணா மலர்ன்றது என்ன, அப்போ அதுக்கு தனியாக ஒரு என்ன சொல்கிறது, அதனுடைய வல்லபம் என்னன்னா, அது எதில் தொட்டுக்கிட்டு இருக்கோ தொட்டதுக்கு அத்தனையும் அந்த மனத்தை ஏற்றக்கூடிய வல்லபம் உடையது. அப்போது அந்த தெய்வ திருமேனி மொத்தமே அந்த வல்லபத்தில் விளைஞ்சதாச்சே, செண்பக மனம் வீசக்கூடியது. அதை தொட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த மனம் வீசும் இல்லை தான் வீசுறத பார்க்குறோம் இல்லை, அந்த நேரம் வந்ததுன்னா வீசுதே பார்க்குறோமே. இது ஆச்சரியமான ஒரு ஜட பொருள் கிண்ணம், அதில் செண்பகப்பூ வச்சா மணக்குது என்றால், உயிர்ப்பு உசுவாசம் உள்ள நம் ஜீவனுக்கு தெய்வ திருமேனி சுயம் செண்பக வாசம். அது எதிலிருந்து நமக்கு இப்போ கொடுக்குறாங்க தெய்வம், அவங்களுடைய வாக்காதிக்க அமலாண்மை. அதிலிருந்து அந்த மனத்தை ஏன் நம்ம வந்து அந்த வாக்கில் நாம் புழங்கி இருக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வாக்காதிக்க அமலாண்மை மூலம்தான் நமக்கு இந்த செண்பக வாசத்தை உயிரில், அந்த ஜீவேச வாசத்தை நமக்கு உயிரில் ஏற்றமாக்கி செய்கிறாங்க நம்ம தெய்வம். அது நம்மளை என்ன செய்யாது, நம்ம உயிரை என்ன செய்யாது, எது வேணா செய்யும், அவங்க இஷ்டத்துக்கு செய்யும். உன் உயிரை நான் வாண்டா வருது போண்டா போகுதுங்கிறாங்க. ஆனால் நீ சொன்னால் கேட்க மாட்டேங்குது. அது எப்படி நான் சொன்னால் கேட்கும்? அது எந்த இல்லை, அவங்க சொத்து. என் சொத்தாக இருந்தால் என் சொத்தை நான் சொன்னது கேட்காது. அப்புறம் வந்து அவங்க சொத்தா நான் சொன்னது கேட்க போகுது இல்லை. ஆனால் அவங்க சொத்து அவங்க சொன்னது கேட்கும். முக்கிய பாடம் இதில் என்னன்றா, செண்பக மலரை தொட்டு கொண்டிருக்கும் எதுவானாலும் அதற்கு மனம் ஏறுது. இதுதான் இதில் வந்து கிரக்ஸ், அந்த தீம். இதுபோல தெய்வ திருமேனி செண்பகம் அத்தேவபிரானை எண்ணத்தளவில் தொட்டு கொண்டிருக்கும் ஜீவர்களுக்கு அம்மனம் ஜீவனில் ஏற்றமாகி கருக்கலையா ஜீவ பிரயாண அந்தஸ்து தெய்வ அருளால் ஆசீர்வாதத்தால் கிட்டுது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர்களை ஏன் எந்நேரம் தொட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, டே நீ எப்பவுமே என்ன நினச்சி, மாமாவுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் கேட்டாங்களாம். ஒரு கண்ணாடி ஒன்று போய் போட்டிருப்பாங்க, அதை துடைக்கிறதுக்காக ஒரு அப்போ செக்கோஸ்லோவாக்கியாலேருந்து வந்த ஒரு சின்ன ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அது ஒரு பேடில் இருக்கும். அதை அப்படி கண்ணாடியில் வச்சு அப்படி துடைச்சோம்னா பளபளன்னு ஆகிடும். அது வந்து வெல்டர்களுக்கு அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அதை துடைக்கிறதுக்காக அங்கே கொடுக்குறது. இவருக்கு அதை பார்த்த உடனே தெய்வம் அடிக்கடி கண்ணாடி எடுத்து அவங்க அந்த காஷாயோட கர்ச்சீஃப் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் தொடச்சி போடுறது பார்த்துருக்கோம்.
அது பார்த்த உடனே அடே இது தெய்வத்துக்கு உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அதை தெய்வத்துக்கு கொடுக்குறாங்க. தெய்வமே இது கண்ணாடியை துடைச்சா நல்லா நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அப்படியாடா இந்தா அப்படின்னு கைட்டி இப்படி கொடுக்குறாங்க. இந்தா போட்டு காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அவர் எடுத்து உடனே அதை வாங்கி அதை தொடச்சி கொடுத்த உடனே ஆமாடா பளிச்சுன்னு இருக்குடா அப்படின்னாங்களா. அதாவது அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. தாம் புள்ள தன்னை நினைவில் வச்சு இது நம்ம தெய்வத்துக்கு உபயோகம் ஆகுமே அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த நினைவை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதனோட இரக்கம் தான் அடே பளிச்சுன்னு இருக்குடா அப்படின்னு அவங்க சொல்லணுமா? ஏன் அப்போ கொண்டாந்தவருக்கு பரவாயில்ல நம்ம கொண்டு வந்தது தெய்வத்துக்கு உபயோகமாச்சு அப்படின்னு நினைப்பார் இல்லை, அந்த ஒரு உணவு. அப்போ கேட்டாங்களாம், ஏண்டா நீ எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருப்பியா, தெய்வமே என்னையே நினச்சிக்கிட்டு இருப்பியான்னு கேட்டாங்க. அப்போ என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் எண்ணத்தளவில் அவங்கள நம்ம தொட்டுக்கிட்டே இருந்தாதான் இந்த வாசமானது ஏறும். இந்த வாசம் ஜீவனுக்கு ஏற ஏற அந்த ஜீவனானது வலுப்பெற்று யமனை மிஞ்சக்கூடிய அந்த நேரத்தில் இவனோட பாடு எதுவுமே இல்லாத யமனை மிஞ்சி அந்த பரமபதத்தில் ஏறக்கூடிய அந்த வாழ்வு தாம் பிள்ளைக்கு கிட்டணும். அந்த ஒரு பெருங்கருணை பெருநோக்கு. இப்போ நினச்சி பாருங்க, ஏன் அவங்க அந்த செண்பகப்பூ வாசம், எத்தனையோ வாசம் இருக்கு, மல்லிகைப்பூ வாசம் இருக்கு, ரோஜா பூ வாசம் இருக்கு, எத்தனையோ வாசம் இருக்கு, மறுக்கொழுந்து இருக்கு, எத்தனையோ வாசம். கற்பூர பாட்டையாவுக்கு கற்பூர வாடை கமழும் அந்த திருமேனி. அந்த மாதிரி இல்லாத செண்பக வாடையை ஏன் கொண்டாந்தாங்கன்னா நனவளவில் யாரெல்லாம் அவங்கள ஒட்டி இருக்குமோ அவர்களுக்கெல்லாம் பலம். இது சத்தியம். தொட்டது அனைத்தையும் என்ன தொட்டது அனைத்தையும் நித்தியத்தலாக்கும் அந்த தேவ வல்லபம் என்ன பவருடையதாக இருக்கும் என்று நினைத்து பாருன்றாங்க தெய்வம். ரெண்டு சொல்றாங்க, தொட்டது அவர்கள் நேரடியாக அவர்கள் தொட்ட உருவமும் நாங்க அவர்களை இப்ப நினைவளவில் நீங்க தொடறீங்களே, அவங்க வாக்க கேட்டு அவங்கள தொடறீங்களே, இப்ப இந்த நேரம் க்ஷண நேரம் உங்க நினைவானது அவங்க கிட்ட ஒட்டி இருந்ததா இல்லையா? ஒரு க்ஷண நேரம் எடுத்துங்க. அப்போ அந்த ஒரு தொட்டது அவர்கள் தொட்டது அவர்களை தொட்டது அனைத்தும் என்ன நித்தியத்தில் ஆக்க கொன்றே அந்த தேவ வல்லபம் என்ன பவருடையதாக இருக்கும் என்று நினைத்து பார். கந்தம் 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 வீச வந்த மாமணத்தவா கந்தம் மீறி மீறி அத்தம் பொங்கு தவத்து ஆண்டவா. கந்தம் 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 வீச வந்த மாமணத்தவா கந்தம் மீறி மீறி அத்தம் பொங்கு தவத்து ஆண்டவா. அழியும் 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 தன்மை கொண்ட காயத்தின் அழிவை அழித்து நிலைக்கு தேகமாக்கு வல்லவா. அத்தம் நித்தம் அத்தம் முத்தி முழுதான திருமேனி அத்தம் 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 முத்தி முழுதான திருமேனி ஆன திருமேனி அத்தன் அத்தம் முத்தமேனி முழுதும் செண்பகம். அத்தன் அத்தம் முத்தமேனி முழுதும் செண்பகம். தத்தம் 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 செய்ய தரணி மாந்தரும் அத்தம் நிறை அத்தன் பதம் அணிந்து உய்ய வைத்தவா. அதாவது அந்த அத்தனுடைய அத்தமானது அது முத்த 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 அந்த மேனி முழுவதும் செண்பகம். அது தவத்தில் விளைஞ்சது. அது கூட நமக்கு ஒரு தொடர்பு. நம்ம பாடும்போதே உங்களுக்கு அந்த உறவு முதல்ல எடுத்தோன்னே அதான் சொன்னோம். என்ன சொல்றது? வேதாந்த மெய்ப்பொருளே உம்மோடு எமக்கு தாம் வைத்த உறவதற்கு அருகன் நானோ. புள்ளன்னு எடுத்துக்கிட்டாங்களா, அவங்க பிள்ளைக்கு அருகனா இல்லை. இது மலத்தில் புழுத்த புழு, கேவலங்கட்ட கடைநிலை நரனா இருந்தோம், பேயா இருந்தோம். நம்மளை எடுத்து என்ன அவங்க தாம் பிள்ளையாக்கிக்கிட்டாங்களே, சேயாக்கி கொண்டானே. இப்போ நாம் ஓதி பங்கி கொண்ட இந்த அளவில் பங்கி கொண்டதில் என்னுடைய குறையோ பிழைகளோ என்னுடைய அறியாமையினால்
இதில் கலந்திருக்குமானால் அந்த அறியாமை நிமித்தம் இதில் கலந்த அந்த குறைக்காக அது நிமித்தம் நம் தாளம், நம்முடைய தாளம், நம் தாளம், அதாவது நம்ம பழமொழி கூட சொல்லுவாங்க, அவரோட பாடு தாளம் போட்டுச்சு தெரியுமா. ஆனால் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மேற்படியானவர் நம்ம என்னது பாலசுப்ரமணி கவுண்டரு, ஏன்னா அவர் தாளம் போட்டுக்கிட்டார் தெரியுமா உங்களுக்கு, பாடு. அதெல்லாம் நிற்காதுண்ணா, எனக்கு அப்போவே தெரியும்ண்ணா, அதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது. தாளம் போட்டுடுச்சு, அவர் பாடு தாளம் போட்டுடுச்சு அப்படின்னாக்கா அவ்வளோதான். ஆக அந்த தாளம் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஏன்னா சங்கீதம் வராது. தாளம் கரெக்டாக இல்லைன்னா இந்த இது போடுறாங்கல்ல, அதுதான் முக்கியம். இல்லை அந்த இந்த இது பேர் என்ன, ஜால்ரா, என்ன ஜால்ரா போடலன்னா என்ன சங்கீதம் வராது. தாளம், ராகம், அதுக்கப்புறம் சங்கீதம். தாளம், ராகம், அப்புறம் தான் சங்கீதம். அப்போ தாளம் போடுறது அப்படின்னா நம்முடைய தாளம், ஆதியில் நமக்கு ஒரு தாளம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த தாளம் தம் எழிலடி படியை ஏற்று அத்தாளம், எது எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தாளம் தம் வித்தாளம் அதில் அடைக்கலமாக அருளும் நம்முடைய குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் முக்குண முத்து திருவடி பணிந்து, முக்குண முத்து திருவடி பணிந்து மன்னிப்பு யாசிக்கின்றேன் அந்த குறைக்காக. அதே நேரம் உங்களோடு பங்கிக் கொண்டதில் ஒரு க்ஷண நேரமேனும் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு நிறை அறிவு, நிறை இன்ப ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குமானால், ஒரு க்ஷண நேரம், இந்த முழுவதும் அந்த ஒரு மணி நேரம்னு இல்லை, ஒரு க்ஷண நேரமாவது எங்கோ ஒரு க்ஷண நேரம் அது ஏற்பட்டிருக்குமானால் அந்த நிறை உணர்வை அதன் பூரண காரண கர்த்தாவாகிய உற்றதன் மக்களின் உருவது காக்கவே, உற்றதன் மக்களின் உருவது சிதையாது, சிதைந்து போகாது காக்கவே, தேகமுக்தி பிருக்தயோக பலன் அளக்கவே உத்தி உன்னியே வைத்திருக்கும் வள்ளல் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் காணா கருவூல கற்பக தாயக செம்மலரடிகளுக்கே ஜீவகாணிக்கையாக நாம் எல்லோரும் கூடி சேர்ந்து சமர்ப்பிப்போமாக. அந்த நிறை உணர்வை, அதுதான் நமக்கு அவங்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஜீவகாணிக்கை. பூர்த்தி தோத்திரம். ஊரறிய சங்கூதி உற்சவம் சிதையிலிட்டு, ஊரறிய சங்கூதி உற்சவம் சிதையிலிட்டு உற்றார் தலைமுழுக சகிக்கோணா அவமானம் உள்ளபடி உரைத்ததன் அடையாளங்காட்டி உத்தமா உளமிறங்கி முகம் பார்த்து கூவி உளமிருந்த கள்ளமதை உருக்கி பொடித்துமே உளந்தனில் உட்புகுந்து மன்னியமா மணியே நாதா உணர்வதில் கலந்துமே உரையனும் மருந்தை உணர்வதில் கலந்துமே உரையனும் மருந்ததை ஊட்டியே
கடைவரை காக்கும் கற்பகமே ஏ ஊட்டியே கடைவரை காக்கும் கற்பகமே. தெய்வ திருவுளம் கூடி பொருந்த முத்திப்பேருரை தொடரும். நமஸ்காரம்.